நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். அரசியலிலிருந்து விலகுவதாக ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திண்டிவனத்தில் நடைபெறும் பிறந்த நாள் விழாவில் ராமதாஸ் இதனை தெரிவித்திருக்கிறார். இனி அரசியல் பேச மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அரசியலிலிருந்து விலகுவதாக ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இனி அரசியல் பேச மாட்டேன் என்றும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அரசியல் பேச மாட்டேன், அரசியலில் தலையிட மாட்டேன் என்றும் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். இன்று முதல் அரசியல் துறவரம் மேற்கொள்கிறேன் என்றும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அரசியலில் இருந்து விலகுவதாக ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இனி அரசியல் பேச மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பலரும் சேர்ந்து இதை இவ்வளவு பெரிய வளாகத்தை உருவாக்கி இருக்கிறோம். சிவப்பிரகாசம் பேராசிரியர், தாளாளர், அதே மாதிரி பொறியாளர் பழனிவேல் அவர்கள் மற்றும் இதில் பங்கேற்று உழைத்த அனைவரையும் இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நேரம் உங்களோடு பேச எனக்கு விருப்பம் இருந்தாலும் ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்லி, இன்று எனக்கு 88 ஆரம்பம். 88 ஆரம்பம் என்றாலும் கூட இந்த ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று முதல் நான் அரசியல் துறவரம் கொள்ளுகிறேன். அரசியல் துறவரம் என்று சொன்னால் அரசியலை பேச மாட்டேன், அரசியலுக்கு வழிகாட்ட மாட்டேன். ஆனால் வருகிறவர்களை பார்ப்பேன், நலம் விசாரிப்பேன், அவ்வளவுதான். அரசியல் அதை அன்புமணி அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அவருடைய துணையாக அவருக்கு துணையாக இருப்பார், நாங்களும் துணையாக இருப்போம். அதனாலே வருகின்றவர்கள், என்னை பார்க்க வருகின்றவர்கள் பார்த்துவிட்டு ஐயா நலமா என்று கேட்டுவிட்டு செல்லலாம். அங்கே அரசியல் பேசுவதற்கு ஏதுமில்லை. ஏனென்றால் நான் அரசியல் துறவரம் என்றிலிருந்து மேற்கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த கல்வித்துறையில் மேலும் சிறப்பாக மிகப்பெரிய அளவில் வளர நீங்கள் பாடுபட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுவே நீங்கள் எனக்கு செய்கின்ற காணிக்கையாக நான் கருதுவேன். அந்த வகையில் இந்த மனநிறைவோடு இந்த வளாகங்களை திறந்து வைத்திருக்கிறோம் என்று நீங்களும் உங்களுடைய பங்கிற்கு முடிந்த அளவு செய்யுங்கள். சரஸ்வதி அம்மையார் போட்ட அந்த விதை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் விருட்சமாக ஆழமரமாக வளர்ந்திருக்கிறது. அதனால் இந்த நாளில் சரஸ்வதி அம்மையாருக்கு நாம் அனைவரும் கைதட்டி நன்றி சொல்லுவோம். அது மேலும் வளர உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் தான் அதற்கு பாடுபட வேண்டும். ஆக எல்லோரும் அதற்காக நீங்கள் பாடுபடுங்கள், ஒத்துழையுங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களோடு நீண்ட நேரம் பேச எனக்கு ஆசை இருந்தாலும் கூட இந்த தலை சுற்றல் வியாதி இன்னும் இப்பொழுதும் எட்டி பார்க்கிறது. ஆனாலும் சமாளித்து கொண்டு உங்களையெல்லாம், உங்களுடைய திரும்புவங்களையெல்லாம் பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு இங்கு ஓடி வந்திருக்கின்றேன். ஆனாலே உங்களுடைய வாழ்த்துக்கள், என்னை வாழ்த்துகின்ற உங்களுடைய மனது, நல்ல உள்ளம் என்றும்
உங்களுக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவு எப்பொழுதும் மாறாது, அது நீடித்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் என்னை வழி நடத்துகின்ற சரஸ்வதி அம்மையார் போட்ட அந்த விதை இவ்வளவு பெரிய விருட்சமாக, இவ்வளவு பெரிய வளாகமாக வளர்ந்திருப்பதை நினைக்கும் பொழுது அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். கைதட்டி நன்றி சொல்லுங்கள். அதை தொடர்ந்து நீங்கள் எல்லாம் இந்த கல்விக் கோயிலை மிகப்பெரிய அளவிலே உருவாக்க நீங்கள் எல்லாம் முயற்சி செய்யுங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஆக அரசியல் துறவரம் இன்றிலிருந்து மேற்கொள்ளுகின்ற நான் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள், பார்த்துவிட்டு செய்யுங்கள். ஐயா நலமா நலம், நீ எப்படி இருக்கிற, உன் குடும்பம் எப்படி இருக்கு, அவ்வளோதான். உங்களுக்கு எனக்கு இருக்கிற உரையாடல், மற்றபடி அரசியல் எதுவும் பேச வேண்டாம். அரசியல் அது எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் நான் இப்போ துறவியாயிட்டேன் இன்னிலிருந்து. அதனாலே உங்களை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இன்று முதல் நான் அரசியல் துறவரம் போடுகிறேன். அரசியல் துறவரம் என்று சொன்னால் அரசியலை பேச மாட்டேன், அரசியலுக்கு வழிகாட்ட மாட்டேன். ஆனால் வருகிறவர்களை பார்ப்பேன், நலம் விசாரிப்பேன், அவ்வளவுதான். அரசியல் அதை அன்புமணி அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அவருடைய துணையாக அவருக்கு துணையாக இருப்பார், நாங்களும் துணையாக இருப்போம். அதனாலே வருகின்றவர்கள், என்னை பார்க்க வருகின்றவர்கள் பார்த்துவிட்டு ஐயா நலமா என்று கேட்டுவிட்டு செல்லலாம். ஆகிய அரசியல் பேசுவதற்கு ஏதுமில்லை. ஏனென்றால் நான் அரசியல் துறவரம் என்றிலிருந்து மேற்கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த கல்விக் கோயில் மேலும் சிறப்பாக மிகப்பெரிய அளவில் வளர நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுவே நீங்கள் எனக்கு செய்கின்ற காணிக்கையாக நான் கருதுவேன். அந்த வகையில் இந்த மன நிறைவோடு இந்த வளாகங்களை திறந்து வைத்திருக்கிறோம் என்று நீங்களும் உங்களுடைய பங்கிற்கு முடிந்த அளவு செய்யுங்கள். சரஸ்வதி அம்மையார் போட்ட அந்த விதை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் விருட்சமாக ஆழமரமாக வளர்ந்திருக்கிறது. அதனால் இந்த நாளில் இன்று முதல் நான் அரசியல் துறவரம் போடுகிறேன். நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் NEET JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம், உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.